الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنتم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறையை வளமையாக ஓதக்கூடிய நாம் அந்த திருமறையுடைய வசனங்களுக்கு நேரடியாக நமக்கு அர்த்தம் விளங்காவிட்டாலும் அதிலே வரக்கூடிய ஒரு சில வாசகங்கள், சொற்கள் நமக்கு பழக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி பழக்கப்பட்ட சொற்களிலே ஒன்றுதான் தக்வா, இறையச்சம். திருமறையை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது பெரும்பாலான இடங்களிலே அப்படியே பறந்து விரிந்து கிடக்கும் இந்த தக்வா என்று. எதை நோக்கி அல்லாஹ் இந்த இடத்திலே தக்வாவை பயன்படுத்துகிறான் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் இறையச்சமோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதை அந்த வாசகத்தின் மூலமாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனை நாம் ஓத ஆரம்பித்த உடனேயே ஆரம்ப வசனமாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவிலே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது இறைவனுடைய வேதம்தான், இந்த வேதத்திலே எத்தகைய சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த வேதம் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் உலகத்திலே நேரிய வழி உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இறையச்சம் உடையவராக இருந்தால் மாத்திரம்தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு நேரிய வழியை காட்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற முதல் வாசகமே. இரண்டாவதாக குர்ஆனிலே நாம் அப்படியே அழைத்து ஆராய்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்க இறைவனை முழுமையாக நீங்கள் அஞ்சி நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அதே போல உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது, அந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு சொல்யூஷன் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்க இறையச்சமுடையவாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் அதிலே நல்ல முடிவை ஏற்படுத்தி தருவான் என்று பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் இந்த இறையச்சமுடையவராக இருங்கள், இறையச்சமுடையவராக இருங்கள் என்று கூறி காட்டுகின்றால் நாம் அதை விளங்கி வைத்திருக்கின்றோம். நாமும் இறையச்சமுடையவராக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு நபர்களும் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய எவ்வளவு பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி, சராசரி மக்களாக இருந்தாலும் சரி, ஒருவத்தை கூட கலாவாக விடாமல் அதாவாக தொழுகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நான் முழுமையான இறையச்சம் உடையவனாக இருக்குகின்றேன் என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லா நிலையிலேயுமே, எந்த காலகட்டமாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலேயுமே நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறோம் என்று நாம் விளங்கினால் மாத்திரம்தான் நடக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே,
ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மனிதன் எதை வைத்து மரியாதை செய்யப்படுகின்றார், எதை வைத்து மதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவன் உடலிலே இருக்குகின்ற அந்த ரூஹை வைத்துத்தான். பெரிய ஹாஜியார், மிகப்பெரிய செல்வந்தர், நம்ம அவரை பார்க்கும் போதெல்லாம் வெளியே அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா விசாரிப்போம். மௌத்தா போயிட்டா வெளியே வந்து கேட்போம், ஜனாசா எப்ப எடுக்கிறாங்க, போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு. உடலை விட்டு ரூஹு போனவுடன் அவர் மீது இருக்குகின்ற மரியாதை முற்றிலும் குறைந்து விட்டது. இதே போலதான் நாம் செய்கின்ற இறை வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதாத்துக்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இபாதாத்திலே, இறை வழிபாட்டிலே இறையச்சம் தக்குவா நிறைந்திருந்தால்தான் நம்முடைய இபாதாத்துக்கள் அது உயிருள்ளதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஜனாசாவிற்கு போலத்தான். ஏதோ வரலாம் தொழுது முட்டி முட்டி எந்திரிச்சு போறோம், கடமையை நிறைவேற்றுகின்றோம், அல்லாஹ் கூலி கொடுப்பான், கொடுக்கல அப்புறம் உள்ளது. ஆனால் அது உயிரற்ற தன்மையாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் இறைவன் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் ஹக்க துகாத்திஹி, எப்படி இறைவனை அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் உலகத்திலே மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாகவே அஞ்சி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக சொல்லுவார்கள், ஏன் அல்லாஹ் நீங்க மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று கூறி காட்டுகிறார் என்று சொன்னால், இவ்வுலகத்தில் யாராக இருக்கட்டும், நீங்க நான் முஸ்லீமா பிறக்கணும் அப்ளிகேஷன் போட்டு அல்லாஹ் கேட்ட அவன் முஸ்லீமா பிறந்தோம், அல்லாஹ் நாடுனா பிறந்துட்டோம். எத்தனையோ நபர்கள் மாற்று மதத்தினர்கள் முஸ்லீமாக இல்லை, அல்லாஹ் அவர்களுடைய ஒரு காபிர்களுடைய வயிற்றிலே பிறக்க வைத்ததன் மூலமாக முஸ்லீமாக பிறக்க வைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் இவ்வுலகத்திலே வாழுகின்ற பொழுது, பிறக்குகின்ற பொழுது எந்த சமுதாயத்திலே எந்த மதத்திலே பிறந்தான் என்பது அல்ல, அது இயற்கை அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடந்து வருகின்றது. ஆனால் இவ்வுலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கையின் பொழுது அல்லாஹ்வை அஞ்சி முழுமையாக பயப்பட்டு நடந்தால் நீங்கள் முஸ்லிமாக மரணிக்க முடியும். மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த மரணத்தின் பொழுது ஒரு மனிதன் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இவ்வுலகத்திலே இறையற்றத்தோடு அல்லாஹ் எப்படி வாழ நமக்கு சொல்லி இருக்கின்றானோ அந்த பயபக்தி உள்ளத்தை இருந்தால்தான் முஸ்லீமாக மரணிக்க முடியும். ஹக்கத்து காட்டி சொல்றான், நீ எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்களோ, அருமை தோழர்கள் சஹாபா பெருமக்கள் எப்படி அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்களோ அதே போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய பழக்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, எல்லா நிலையிலேயுமே அல்லாஹ் பார்த்துக்கிறதுக்கான நினைப்பு வந்துச்சு. நன்மை செய்கின்ற பொழுதும் அல்லாஹ் பார்க்கின்றான். நம்முடைய உள்ளத்திலே எதுவும் பெருமை ஏற்பட்டு விடுமோ, அப்படி பெருமை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அவர்கள் தௌபா செய்து விடுவார்கள். மறைவான இடம், வெளிரங்கமான இடம், எல்லா நிலையிலேயுமே சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி நடந்தார்கள். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது கடையில் இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. முன்னாடி கவுண்டர்ல 10 பேர் இருந்தா பொருள் எடுத்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு பொருள் எடுக்கிறது கூட வழி இல்லை, அது வாட்டு கிடக்கு. யாரு கவுண்டர், இந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்டு வாங்குவான், தூக்கி உள்ள சொருகலாம். ஆனா சொருகிறது இல்லை, ஏன்? கேமரா பார்த்துக்கிற எண்ணம். நம்மளை வாட்ச் பண்ணிடுவாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்கிற பயம். இந்த எண்ணம் எல்லா நிலையிலேயுமே நம்ம தவறு செய்கின்ற பொழுது நம்ம நினைச்சிருக்கோம்னா நல்ல ரூமை இழுத்து பூட்டிட்டோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்லை அப்படின்ற எண்ணத்திலிருந்து தப்பிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்திலேயும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இபாதத்து செய்ய போகும்போது தொழுகை இல்லை, உலகத்துல எல்லா நிலையிலேயுமே இபாதத்துக்கள் தான், அல்லாஹ்வை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இபாதத்து செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை பார்த்து நீங்கள் இபாதத்தை செய்யுங்கள். ஒருவேளை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை, நம்மளோட ஈமான் கம்மியா இருந்தா அல்லாஹ் பார்த்துக்கிறதுக்கா அப்படிங்கிற எண்ணத்திலையாச்சும் நீங்க செய்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணத்தை நம்ம உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தோமாக்கு தக்குவா ஆட்டோமேட்டிக்கா உள்ள காண்றோம்.
பெருமானாருடைய அருமை தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காட்டு வழியாக ஒரு பிரயாணம் போறாங்க. போய்க்கு இருக்க போகும்போது வச்சிருந்த சாப்பிடக்கூடிய பொருள் தீர்ந்துருச்சு. தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்க வழி இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்க போகும்போது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் ஆடுகளை மேய்ச்சிக்கு நின்றுகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அவன் வச்சான்னு வச்சிருப்பான் தண்ணி. ஏன்னா இவ்வளவு மலை பகுதி, யாருமே இல்லாத பகுதி, கடுமையான வெயில் இருக்குது, கண்டிப்பா வச்சிருப்பான். அவன்கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு வந்துடும் இருக்கான். போறாங்க, தண்ணி இருக்கா? இல்ல தண்ணி இல்ல. அப்படியா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இந்த ஆடு இருக்கு, ஆட்டுல இருந்து கொஞ்சம் பால் வீச்சு எனக்கு தர முடியுமா? அதற்குள்ள காசை தர்றேன். இல்ல எனக்கு அனுமதி இல்லை. அப்போ கேட்கறாங்க, இந்த ஆடுல இருந்து ஒரு ஆடை எனக்கு விலைக்கு தந்துரு. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த இடத்துல ஓனர் இல்ல, யாருமே இல்ல, இந்த சிறுவன் மாத்திரம் தான். கேட்கிறாப்புல, இந்த ஆடு இப்போ இன்னும் ஒரு அந்த சின்ன பையனா இருக்கான், கஷ்டப்படா இருக்கான், நம்ம அந்த ஆட்டை வளர்த்து வாங்கிட்டோமா இருக்கு, அந்த காசை வச்சு சம்பாதிச்சு வாழ்ந்துக்கிடுவானுங்கிறக்காக இந்த ஒரு ஆட்டை எனக்கு விலைக்கு தந்துரு, அதுல இருந்து நான் பால் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இல்லையே, என்னுடைய முதலாளி எஜமான் எனக்கு விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. நம்மளா இருந்து அப்படி சிந்திச்சு பாருங்களேன். நம்ம கடையில யாரு தப்பு செய்வாங்கிற கிடையாது, தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடையில ஓனர் இல்ல, லேபர் மட்டும்தான் இருக்கான். ஒரு பொருள் கேட்கிறாப்புல, எப்ப கொடுப்பா 200 பொருள் 100 கொடு, ஓனர் பார்த்துக்கிட்டா இருக்காருன்னு பார்ப்பான். மேலே இங்கேயே வாங்கி சாய்க்கில் சொல்லிக்கிட்டு போயிட்டு வந்து சொல்லிடுவான். மனிதனுடைய, அதாவது எல்லாத்தையும் சொல்ற, ஒரு சில நபர்கள் இப்படியும் இருக்குகின்றார்கள் என்பதற்காக சொல்றேன். இந்த சிறுவன் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எங்க ஓனர் விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறீங்கன்னு சொல்றாப்புல. அப்படியா, ஓனர் எங்கேயும் இருக்காரு, பார்த்துட்டா இருக்காரு, நீ பார்த்து கொடுத்த வேலை முடிஞ்சு வச்சுல. நிச்சயமாக என்னுடைய முதலாளி பார்க்கவே இல்லை, உண்மைதான். ஆனால் என்ன படத்தை ரொம்ப பார்த்துக்கிறதுக்காக கண்ணியமானவர்களே, இந்த சிந்தனை, இந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலேயுமே, எல்லா இடத்திலேயுமே தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய பார்வை நம்மீது இருக்கிறது என்று வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நம் உள்ளத்திலே இறையச்சம் தக்குவா குடிகொண்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, பொதுவான ஒரு இறைவசனம் என்னன்னா கூட ஐயோ நமக்கு இறங்கிருச்சோன்னு பயப்படுவாங்களாம். அபுல் முத்தவக்கீலின் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபுல் முத்தவக்கீலின் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, முத்தவக்கீலின் சொன்னா எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுறது. அல்லாஹ் இந்த சோறு தரமா நீ தான் தரணும், எனக்கு என்ன வேணாலும் அல்லாஹ்ட்டை முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடிய முத்தவக்கீலின்னு சொல்லுவாங்க. முத்தவக்கீலிங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்தவர் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களுக்கு இயற்கையாக அல்லாஹ் நம்மளுக்கு பார்த்துருக்கும். ஒரு சில பேருக்கு குரல் வளம் அழகா இருக்கும், பேசினாலும் ராகமா இருக்கும். ஒரு சில பேருக்கு குரல் வளம் கரல் குரலா இருக்கும், பேசினாலும் கனத்த குரலா இருக்கு. மெதுவா பேசினாலும் ஸ்பீக்கர் போட்டு பேசுற மாதிரி இருக்கும், மைக்க ஒரு தேவையில்லை. அது அல்லாஹ்வுடைய படைப்பில் அப்படி. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் பஅதா அன் தஹபத அமாலுக்கும். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய சத்தத்தை நபிகள் நாயகத்துடைய சத்தத்தை விட உயர்த்தாதீர்கள். அப்படி உயர்த்திங்க எப்படி? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை அடிச்சுட்டு பேசிக்கிட்டா, அரட்டடிச்சு பேசிக்கிட்டா எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசாதீங்க. அப்படி பேசுனா உங்கள் அமல்கள் எல்லாம் அழித்து விடும் என்று அல்லாஹ் ஆயத்து அடிக்கிட்டான். இது அல்லாஹ் பொதுவை இறக்குன ஆயத்து. பெருமானார் இந்த ஆயத்தை முஸ்லிம்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி காட்டிட்டாங்க. முதல் நாள் பார்க்கறாங்க, சாபித் இப்னு கைஸை காணோம். இரண்டாவது நாள் பார்க்கறாங்க, சாபித் இப்னு கைஸ் பள்ளிவாசலுக்கு தொழுகு வரல, வியாபார விஷயமா வெளியில் போயிருக்கலாம். ஒரு சில நாட்கள் ஆகின்றது, சாபித் இப்னு கைஸே காணோம். சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, என்னாச்சு? சாபித் இப்னு கைஸ் காணமே, இந்த ஊருக்கு போயிட்டாரா? வீட்டில் இருக்கார, போய் பார்த்துருப்பாங்க. வீட்டில் போனா தன் வீட்டிலே முடங்கி கிடந்து அழுது கொண்டு இருக்குகின்றார். பெருமானார் சொல்றாங்க, பெருமானார் சொன்னதா இந்த மாதிரி பெருமானார் உங்களை பத்தி விசாரிச்சாங்க, வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. பெருமானார் இடத்திலே அழுதவராக வந்து உட்கார்ந்து இருக்கிறார். என்ன சாபித்து கழித்து, ஏன் வரல, உடம்பு சரியில்லையா? இல்லை யார சூழல்லா, ஒரு ஆயத்து தான் காரணம். வலா தர்ஃபஉ என்ற இந்த ஆயத்து வந்து விட்டது. உங்களுடைய குரலை விட பிறருடைய குரலை உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்தினா செஞ்ச அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நாசமா போயிடும். அந்த ஆயத்தை இறக்கிட்டான்.
என்னுடைய குரல் இயற்கையாகவே கனமான குரல். சாதாரணமா பேசினாவே பெருசா தெரியும். ஒருவேளை உங்க முன்னாடி வந்து இறக்காந்து நான் யதார்த்தமாக பேசி அது உங்களுடைய குரலை விட என் குரல் உறந்து விட்டால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹை அஞ்சி செய்த அமல்கள் எல்லாம் அழித்து விடுமே யார சொல்லலாம். அதற்காகத்தான் நான் வரவில்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இல்லை சாபித்தே, இது இயற்கையாக குரல் முனைந்தோருக்கு இல்லை. ஒரு சில பேர்கள் நபியிடத்திலே வாக்குவாதம் செய்வதற்காக நபியிடத்திலே பேசுகின்ற பொழுது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய குரலை விட உயர்த்தி விடுகின்றார், அவர்களுக்காக இறக்கப்பட்ட வசம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவுடன் அமைதியானார். ஆனா இன்னைக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சிருவான், ஒரு குறிப்பிட்ட நபர் தப்பு செஞ்சுட்டாரு, இங்க உட்காந்துருக்காரு, தெரியுது எனக்கு நல்லா, இங்க பயான் பேசி இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டான் சொல்ல பொழுது அவர் நினைப்பார் நம்ம மனசு என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இல்லை அவருக்கா இருக்கும். என்னைக்குமே தான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதர்களிடத்தில் இல்லை. அதாவது பேசக்கூடிய அந்த விஷயத்திலே நமக்காக இருக்குமோ என்று என் உள்ளத்திலே ஒரு அணு அளவு ஏற்பட்டு விட்டால் கூட நாம் கண்டிப்பா இது விடுதலை பெறலாம். ஆனா நம்முடைய எண்ணங்கள் நமக்கு இல்லை. எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா நமக்கு இல்லை. ஏண்டா இந்த மனிதனுடைய உள்ள என்ன விடுதுன்னா நம்ம சரியாத்தான் இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். நம்மிடத்திலே உள்ளத்திலே எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குண்டான செயல்கள் நம்மிடத்தில் இருந்தால் கூட அந்த மனிதன் நினைக்கின்றான் இது நமக்குள்ளது இதை நினைக்கின்றான். அருமைக்குரியவர்களே, நாம் இபாதத்துக்கள் செய்கின்றோம், அல்லாஹ்வை வழிபடுகின்றோம், ஆனால் கூடவே சேர்ந்து அந்த இபாதத்தை அழிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம செய்யறோம். ஒரு பக்கம் அமல் செஞ்சிருது, அல்லாஹ் விடிய பள்ளியாசுக்கு தொழுவு போறது, வாசல போய் உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டடிச்சு புறம் பேசி பொய் பேசி எல்லாத்தையும் அழிக்கிறது, இது சாதாரண விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, என் அருமை தோழர்களே, முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? மல் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு அர்த்தம் தெரியுமா? முஃப்லிஸ்ங்கிற வார்த்தைன்னு சொன்னா கடை வச்சு நஷ்டமானவன் போண்டியானவன் இருக்கான் வச்சுதா, அவனுக்கு அகராதியுடைய அடிப்படை டிக்ஷனரியுடைய அடிப்படையில் முஃப்லிஸ்ன்னா போண்டியா போகணும்னு அர்த்தம். அவங்க சொல்றாங்க மல்லாலஹு திர்ஹமுன் வலா தீனார், யார சொல்லலாம், யார்கிட்ட பணங்காசுலாம் இல்லாம இருக்கானோ அவன் தான் முஃப்லிஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யதி யௌமல் கியாமத்தி மின் உம்மத்தி, கியாமத்து நாள்ல என் உம்மத்துமார்ல இருந்து முஃப்லிஸ்ங்கிற வருவாங்க. எப்படி தெரியுமா வருவாங்க? பிஸ்ஸலாத்தி, அதிகமான முறையிலே தொழுது தொழுது தொழுது, நிறைய பேர் நெத்தியெல்லாம் தேய்ச்சி வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய இபாதத்துக்கள் மூட்டை மூட்டையா நன்மையை கொண்டு வருவான், லாரி லாரியா டன் டன் சொல்றோம்னா கொண்டுட்டு வருவான். சௌமி, அதே போல ரமலானுடைய நோக்கும் பிற அல்லாத நோக்குகளும் நிறைய பிடிச்சு நன்மையை கொண்டு வருவான். ஜக்காத்தி, அதிகமான முறையில ஜக்காத்தை கொண்டுகிட்டு என்கிட்ட வருவாங்க. கியாமத்தினால வருவாங்க. எடை போடப்படும், நன்மைகளை நிறுக்கக்கூடிய அந்த இடத்திலே இவன் சந்தோஷமா இருக்கான், நம்ம வெயிட்டு அமல் செஞ்சிருக்கோம், எப்படி கன்ஃபார்ம் சொர்க்கம், மனசோட எண்ணம் தானே. நீ நிறைய பேருக்கு இருக்குது, நம்ம தஹஜ்ஜுத் தொழுகிறோம், எல்லாம் தொழுகிறோம், அவாஹில் தொழுகிறோம், லுஹா தொழுகிறோம், அது எல்லாம் தொழுகிறோம், நம்மளுக்கு எப்படி அந்த மனசுல நன்மை, அவன் என்னடா அவன் செய்யற இவாதத்துமே அவனுக்கு நம்பிக்கை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியாது, வந்து சந்தோஷம் நிற்பாரு. வெயிட் போட போகும்போது ஒருவர் என்ன யா அல்லாஹ் சத்தமஹாரா, இவன் உலகத்துல வாழ போகும்போது என்னை திட்டிவிட்டான் யாருலாம், நீ எத்தனை பேர் தாங்க ஏன் நம்ம திட்டுறோம், ஏதாவது சிந்திக்கணும். நம்ம வெயிட்டு போட திராஸ் போட போகும்போது நம்ம நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கிறக்கா சொல்றேன். அங்க வெயிட்டு போட போகும்போது இவன் யாரெல்லாம் உலகத்திலே தேவையில்லாம என்ன திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் பாவம் திட்டுறியா, திட்டுனு யாரெல்லாம் என்ன செய்வான், நம்ம முதல்ல திட்டணும்னு சொல்லிடுவான். ரெண்டாவது ஆள் வருவானா, இதே மாதிரி திட்டின ஒரு கூட்டமே வரும். ரெண்டாவது ஆள் வருவானா, யாரெல்லாம் கதபகாரா, என்ன உலகத்துல நான் செய்யாத குற்றத்துக்காக என்னை இட்டு கட்டிட்டான்னு வருவானா. ஒன்னு விளைவிக்கிறனும், அல்லாஹ்விடத்துல ஒருவனுடைய இட்டு கட்டுறோம், மானம் சம்பந்தப்பட்ட விஷயம், மானம் அடுத்தவனுடைய பிரஸ்டீஜ் சொல்றோம்ல, இமேஜ், இது சம்பந்தமான விஷயத்துல யாராச்சும் பேசினா அல்லாஹ்விடத்துல கடுமையான தண்டனை இருக்கு. சூரத்து 100ல ஆயிஷா நாயகி சம்பந்தமா இட்டுக்கட்ட விஷயத்துல மிகப்பெரிய வசனங்களை இறங்கி இருக்குது. அப்ப கேட்கிற அது பெரிய விஷயம், அது சம்பந்தம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஜும்மாவோட பயான் இது இருந்தாலும் இருக்கிறான், அது கதப்பகாதா, என்ன அநியாயமா உலகத்துல இட்டு கட்டிட்டான்னு வர்றான். எப்னியா ஆமா. மூணாவது வர்றான், வாக்கல மால்ஹாதா, யா அல்லாஹ் என் சொத்துலாம் ஆட்டை போட்டான். நீ நிறைய நடக்குது, யார் கையிலே அதிகாரம் இருக்குகின்றதோ, யார் உலகத்திலே வலிமையாக இருக்குகின்றானோ, வலிமையாக இருக்கக்கூடிய வறியவனுடைய சொத்துக்களை பொருளாகவும் பணமாகவும்
நிலமாகும் இத்தனையோ முறை நாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நம்மளை கேட்க ஆள் இல்லை என்று இங்க ஆள் இல்லை, உங்களுடைய வசதி உங்களை காப்பாற்றுகின்றது. அந்த தராசு நெருக்கப்படுகின்ற பொழுது சொல்லுவான், சொத்தை உள்ள அபகரித்தான் சொல்லுவான், ஒத்துக்குருவான். கடைசி அடுத்து சொல்லுவான், அது சபகத மகாவா, யாரெல்லாம் என்னை உலகத்திலே என்னை கையை வெட்டிட்டான், இல்லை கொலை செஞ்சுட்டான் நிற்பான். கடைசியில வந்து நிற்பான், யாருல அது லரபகாவா, இவன் அடித்தான். விளையாட்டுக்கு சும்மா அடிப்பையில் ஒருத்தன வசதி இல்லாதவன அடிப்பையில் அதிகாரம் பண்ணி அவ வந்து நிற்பான், யாரெல்லாம் என்னை அடிச்சுட்டான் நிற்பான். அல்ல என்ன நினைச்சுடுவான், இவ்வளவு செஞ்சாரா? ஆமா, யார் யார் செஞ்சாங்களோ அத்தனை பேருக்கு இவன் லாரியில தண்டனா கொண்டு வந்திருக்கான், நன்மைகள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்பான். நீ பேசுறங்க பகரமாக நான் தருகிறேன் என்று அல்லாஹ் கொடுப்பானா, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவானா. பிரிச்சு கொடுத்து விட்டு அப்பவும் கியூல ஆள்கள் நின்றா அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்கல்ல, பாதிக்கப்பட்ட உலக தப்பு செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த பாவங்களை எல்லாம் இவன் தலையில யாரு தொழுகையோடு ஜகாத்தோடு நோம்போடு வரக்கூடியவனை பாவசாலியாக ஆக்கப்படுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் சாதாரண விஷயம் அல்ல. இபாதத்தோடு சென்று அடுத்த நபர்களோடு எப்படி நடந்துக்கிறோம், அடுத்த நபர்களை தவறாக எண்ண கூட கூடாது, அடுத்த நபர்களுடைய விஷயத்திலே எப்படி நடக்க வேண்டும், இப்படி ஒழுங்கா நடந்தாத்தேன் திராசுல ஒழுங்கு புள்ளக்கு போய் சொர்க்கம் போக முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த போண்டியானவன் நோன்பு தொழுகை ஜக்காத்தோட வந்தானே, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் நஷ்டவாளியாக நரகத்துக்கு சென்று விடுவான். விஷயத்தை சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லா கேட்கணும், சொல்றாங்க, அருமைக்குரியவர்களே, நீங்க உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒருவேளை தவறு செஞ்சிருந்தீங்கன்னா நேரடியா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. செஞ்சேன், இப்ப கூட நம்மள இருக்கலாம், எல்லாருமே சுத்தம் கிடையாது, நான் முதல் நான் என்னையும் சுத்தம் சொல்லிக்கிற முடியாது, என்னிடத்திலும் குற்றம் குறைகள் இருக்கும். செஞ்சிருந்தா அல்லாஹ்வுக்காக, ஏண்டா செஞ்ச அவெல்லாம் ஒன்றுமில்லாம போய் நரகத்துக்கு போகக்கூடியதை விட அவன் காலில் விழுதான் அவன் சரணடைகிறது தப்பே கிடையாது. நேரடியா போங்க, இப்படி செய்தேன் அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் மன்றாடி நீ மன்னிப்பு கேட்கிறார்கள். தப்சீரிய திருப்பி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது எப்படி நீரிய கோட்ல காசு கொடுத்து விலை வச்சு உங்க பக்கம் வாங்கிக்கிறீங்களோ, ஊர் ஜமாத்துல ஊருக்கு ஏதாவது செஞ்சு தர்றேன், கட்டணம் கட்டி தர்றேன், அதை செஞ்சு தர்றேன், இதை செஞ்சு தர்றேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஜமாத்து சார்பாக தீர்ப்பை வாங்கிக் கொள்கின்றீர்களோ, இதே போல பணம் காசுகளை கொடுத்து நீங்க தப்பிக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வுலகத்திலே சாதாரணமா தெரியும், ஆனால் என்ன நிலைமை தெரியுமா, நஷ்டவாரியாக இருப்போம். இதுக்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம் கல்வில இல்லை. அல்லாஹ் பார்க்கிறான் ஒரு எண்ணம் உள்ளத்திலே வந்திருந்தால், தக்வா நம்முடைய உள்ளத்திலே வந்திருந்தால் எந்த சூழ்நிலை ஏற்படும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் எப்ப தெரியுமா, மரண நேரம் நெருங்கும். நல்லா இபாதத் செஞ்சிருப்போம், இத்தனை குற்றங்கள் செஞ்சிருப்போம், மரண நேரம் நெருங்குகின்ற பொழுது அப்படியே ஒண்ணு செய்ய முடியாம அப்படியே உட்கார்ந்துருப்பான். ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அப்படியே எடுக்கப்படும். எடுக்குகின்ற பொழுது இப்படி சுற்றி நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. சொல்லுங்க, சொல்லிக் கொடுக்கறோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி வரும் கலிமா? அருமைக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே வாழுகின்ற பொழுது சக சகோதரருக்கு நாம் செய்த துரோகங்கள், சக சகோதரருக்கு நம்மால் செய்யப்பட்ட பாவங்கள், தீமைகள் அத்தனை சுத்திரிக்கு சொல்லுவான். சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க சொல்லுவான். சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. யார் உலகத்திலே வாழுகின்ற பொழுது பாவங்களை தன்னோடு சுமந்து அல்லாஹ் வார்த்தை வெளியிட்டு இறையத்துக்கு இல்லாமல் இருக்குகின்றார்களோ ஒன்றும் சொல்ல முடியாது. நீ சுத்தி வந்து சொல்லுவியே, நீ சொல்ற பேச்சுக்கள் கூட கேட்க முடியாது. சிந்தித்து பாருங்க, நாம் ஜனாதாவாக சக்கராத்துடைய நிலைகளை படுத்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். வருவான் வெளிநாட்டுல இருந்து, சக்கராத்துல இருக்கான்னு போன் போடுறான், அத்தா ரொம்ப சீரியஸா இருக்கா மாட்டாண்டு பிளைட்ல முடிச்சு உடனே டபுள் காசு கொடுத்து வந்து இறக்கிடுவான். சொல்லுவான், அத்தா வந்துட்டா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா, துபாயில வந்து பார்த்துக்கிறதான் சொல்லுவான். இவர் சொல்லுகின்ற பேச்சுக்களை கேட்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்காது. அவர் அப்படியே வெறித்தவராக பார்வை நேர் குத்தி நிற்கும். அந்த நேரத்தில் இவன் நினைப்பான், நம்மளை தேடும் அப்புள் அத்தா பார்க்கிறான். இல்ல, இவன் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, மலக்குல் மௌத்துடைய வருகையின் போது பார்வை நிலகுத்தி நிற்கும். அப்படியே தொண்டை அப்படியே தாகம் இழுக்கும், கால்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிசரும். என்ன நடக்கின்றது? நாம் செய்ய உலகத்திலே செய்த அமல்களை எல்லாம் விட்டு தவறான காரியத்தை விட்டு, யாழ்லா இப்ப டைம் கூட வரல, யாழ்லா இப்ப டைம் ஒரு நிமிஷம் கூட யாழ்லா நான் போய் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு வரல நிற்பானா?
அருமைக்குரியவர்களே, தொண்டத்திலே தாகம் முடிஞ்சு இழுக்கும். அல்லாஹ் சொல்றான், 7 கடலுடைய தண்ணீர்களையும் கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தா கூட அந்த தாகம் போகாது. அருமைக்குரியவர்களே, அந்த மரண வேளையிலே இவ்வளவு கொடூரமான சூழ்நிலை இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, எப்படி சஹாபா பெருமக்கள், எப்படி பெருமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ் எல்லா நிலையிலேயுமே நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தார்களோ அதே போல நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நீங்க முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்க, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி இவ்வுலகத்திலே மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். உண்மையிலேயே நாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னார், இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய இறையச்சம் 100% இல்லாவிட்டால் கூட 100% இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கூட நம் அறிவுக்கு புலப்பட்ட அளவு தவறிழைக்காமல் அடுத்தவருடைய ஹக்கிலே சரியான முறையிலே நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால், மரணத்தின் போது கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் தருவான். அப்படி தர்றதுக்கான முயற்சியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவோட பயனை ஏற்றுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவு பிறருக்கு தப்பு செஞ்சமாக்கு மனவிட்டு அவருக்கு மன்னிப்பு கேளுங்க. தப்பே கிடையாது. ஒரு சின்ன பையன் ஒரு ஏழையிடமானம் சென்று மன்னிப்புக்கு நினைக்காதீங்க. இந்த ஏழையும் நினைச்சியலாக்கு போகக்கூடிய நல்லா பாத நரகத்துக்கு போயிடும். இந்த ஜும்மாவுடைய அடிப்படையாக இறையச்சம் உள்ள நல்லடியார்களாக நீங்கள் மேலும் நம்முடைய இறையச்சத்தை அதிகமாக்கிக் கொள்ளுவோம். மரண தருவாயிலே எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நம்முடைய ரூஹு சலாமத்தான முறையிலே பிரிந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து நம்முடைய முத்தகீன்களாக இறையச்சமுடையவர்களாக எல்லா நிலையிலேயுமே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல் அறியாராக ஆக்கி நல்லருள் புரிவானாக என்று இறைவனிடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.